இந்த உலகத்துல எக்கச்சக்கமான கற்கள் இருக்கு. ஆனா எல்லா கற்களுமே ரொம்ப வேல்யூபிளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதுல சிலது மட்டும்தாங்க வைரக்கற்கள், ரூபி டைமண்ட்ஸ் அப்படின்ற சில கற்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்துல வேல்யூபிள் ரொம்பவும் அதிகம். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்சது என்ன, கோல்டு, சில்வர், பிளாட்டினம், அதை விட்ட டைமண்டு, ரூபி, இதையும் தாண்டி எத்தனையோ கற்களுக்கு செம வேல்யூ இருக்கு இந்த உலகத்துல. அதை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த வீடியோவில் நம்ம முதலாக பார்க்க போகிறது ஃப்ளோரைட் பேர்ல். இது வந்து பார்க்க மனிதன் உருவாக்கின ஒரு பெரிய கிரானைட் கல் மாதிரி இருக்கு இல்லைங்க. ஆனால் இது மனிதன் உருவாக்குனதில் இயற்கையாகவே இருக்கிற ஒரு முத்து. சைனாவில் 2016 பார்த்தீங்கன்னா ஃப்ளோரைட் அப்படின்ற ஒரு மெட்டீரியலால் கண்டுபிடிக்கப்பட்ட இவ்வளோ பெரிய பேர்ல், அதாவது முத்து. உலகத்திலே பெரிய முத்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு ஃப்ளோரைட் பேர்ல் தான். உலகத்திலே ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான முத்துனா அது இதுதான். இது டைமண்டும் கோல்டையும் தாண்டி இதோட ப்ரைஸ் இருக்கும். இதை சுரங்கத்தில் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்களா. இதை தூக்கிட்டு வரத்துக்கு 3 வருஷம் ஆயிடுச்சாங்க. இது ஃபுல்லாக பார்க்க க்ரீனிஷ் கலரில் இருக்கும். இதோட விலை மதிப்பு எவ்வளோன்னு தெரில. ஆனால் இதை எப்படியாவது விற்றாங்கன்னா கிட்டத்தட்ட $1 மில்லியன் மேலே இதோட மதிப்பு இருக்குன்றாங்க. இப்போ கூட சைனாவில் மியூசியத்தில் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பாங்க மக்கள் பார்வைக்காக. இந்த வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது தி ஹோட்டல் மேன் நகட்ஸ். சிக்கன் நகட்ஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி கோல்டன் நகட்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய கோல்டன் நகட்ஸ்னால் அது இதுதான். கிட்டத்தட்ட 630 பவுண்டு. இது எங்கே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் ஒரு ப்ரைவேட்டான மைனில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் அக்டோபர் 1872 இதுக்கு பேர் ஏன் ஹோட்டல் மேன் நகட்ஸ் அப்படின்னு பேர் வந்ததுன்னா இவரோட பேர் தாங்க. அது கடைசியாக ஒரு பேரில் வரும். இதை அந்த ஒரு காலத்தில் நீங்கள் விற்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட $15,000 தான் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் விற்கிறீங்கன்னா $5 மில்லியன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இந்த ஒரு வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது கோப்ரா ஸ்டோன்ஸ். கோப்ரா ஸ்டோன்ஸுன்றது கோப்ராவோட தலைக்கு மேலே இருக்கிறது தாங்க. டார்க்கிஷ் ப்ளூ கலரில் இருக்கிற இந்த ஒரு கோப்ரா ஸ்டோன்ஸு வெளிநாட்டில் தாங்க அதிகமாக கிடைக்கும். அதுவும் சில குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தாங்க கிடைக்குமே. செத்த கோப்ரா தலையிலேருந்தெல்லாம் எடுக்க முடியாதுங்க. உயிரோடு இருக்கிற கோப்ரான்றதே ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த ஒரு பாம்பு. அந்த பாம்பு தலையிலேருந்து எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இது எடுக்கிறாங்களேடா, இதை வச்சு என்னடா பண்ண போகிறாங்க தானே கேட்குறீங்க. சில கிட்டத்தட்ட 50% ஆஃப் மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு மெடிசினல் வேல்யூ இருக்குது. அதாவது கோப்ரா கடிச்ச இடத்துல இந்த ஸ்டோனை வச்சு அந்த நேரத்தில் தேய்ச்சிங்கன்னா அந்த விஷம் வந்து உள்ளே போகாது அப்படின்றாங்க. சில 50% மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது சுத்த வேஸ்ட்டு, இது மாதிரிலாம் பண்ணால் மக்கள் உயிரே போயிடும், அதுக்கு பதிலாக ஹாஸ்பிட்டல்லே சேர்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஏன்னா கிங் கோப்ராவோட விஷம் உங்களுக்கு தெரியும், ரொம்பவும் ஆபத்தானது. அது ஒரு வாட்டி கடித்தாலே மனுஷங்களை வந்து அது சுத்தமாக அப்படியே நரகாசமாக எடுத்துகிட்டு போய்டுறோம். அவ்வளோ அளவு வலிக்கும். இந்த வீடியோவில் நம்ம நாலாவதாக பார்க்க போகிறது டைமண்ட் டியர்ஸ். அதாவது இந்த உலகத்தில் நிறைய கற்கள் வந்து இயற்கையாகவே கிடச்சிருக்கும், இல்லை மைண்ட் ஸ்கூலில் கிடச்சிருக்கும். ஆனால் இந்த ஒரு வைரக்கற்கள் இந்த ஒரு பொண்ணு அழுவுறதுனால கிடைக்குதுன்னா உங்களால் நம்ப முடியுமாங்க? அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா இடத்துல இந்த ஒரு அதிசயம் நடக்குது. அதாவது அக்டோபர் 1996 இந்த ஒரு பொண்ணுக்கு அழுகிறப்ப தண்ணீர் மாதிரி வராமல் கண்ணீர் வந்து டைமண்ட்ஸ் மாதிரி வருது. இதை பார்த்து இவங்க பேரண்ட்ஸுக்கு பயங்கரமான ஷாக்கு. 12 வயசு பொண்ணு அசானா அப்படின்ற இந்த ஒரு பொண்ணுக்கு எப்படி அழுதா கண்ணீர் வந்து தண்ணீர் மாதிரி வராமல் டைமண்ட்ஸ் மாதிரி வருதுன்னு. அதுவும் அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால இந்த ஒரு பொண்ணுக்கு லெஃப்ட் ஐ வந்து ரொம்ப பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லி இவங்க டாக்டர்கிட்ட இட்டு போகிறாங்க. டாக்டர்கிட்ட போனால் அவங்களுக்கே ஒரு விஷயமும் தெரியல மாதிரி புரியல. ஏன்னா எப்படி இது மாதிரி ஒன்று வருது அப்படின்னு இதை வந்து சயின்டிஃபிக்கலாக சொல்ல முடியாது. இவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டால் இது வந்து ஒரு காடோட ஒரு அதிசயம், கடவுள் கிருபன் தாங்க இவங்க சொல்கிறாங்க. இது வந்து டைமண்ட்ஸ் வந்து விற்கலாம் முடியாது. ஆனால் எப்படி இந்த பொண்ணு கண்ணிலேருந்து டைமண்ட்ஸ் வருது, இது வந்து ஒரு அதிசயமாக இருக்குது அப்படின்னு தான் நம்புகிறாங்க. அமெரிக்காவில் உள்ள டாக்டர்ஸ் தான் ரொம்ப தலை சிறந்த டாக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் அமெரிக்கா டாக்டர்ஸே இது என்ன காரணம் அப்படின்றது அவங்களுக்கே தெரிலன்னு தான் இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க. நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா நடித்த மான் காரத்தே படத்தில் கூட அந்த ஆலங்கட்டி மலை அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுமாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணோட கண்ணிலேருந்தும் ஆலங்கட்டி கண்ணீர் வருதோ. இந்த வீடியோவில் நம்ம அஞ்சாவதாக பார்க்க போகிறது ஃபயர் ஒபிசிடன். ஃபயர் ஒபிசிடன்றதும் ஒரு வகையான ஸ்டோன்ஸ், கிட்டத்தட்ட வைரக்கற்கள் மாதிரி. அதாவது வல்கனோ வந்து எராப்ஷன் ஆகிறப்ப அதுலேருந்து ரத்த குழம்பு, நெருப்பு குழம்பு அப்படியே தெறிக்கிறப்ப அது தெரிச்சு சில இடத்துலலாம் கடந்து அது அப்புறம் காஞ்சி போனால் ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரி உருவாகும். அந்த ஸ்டோன்ஸை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ளே இது மாதிரி பளபளன்னு இருக்கும். என்னடா கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இல்லைங்க. இதோ இது காமிக்கிற இந்த 3 மாதிரி பார்க்கவே அட்டகாசமான கலர்லேயும் இந்த மாதிரி நல்லா மின்ற மாதிரி நானோ கிறிஸ்டல்ஸ் வகையிலையும் இருக்குங்க. இதுக்கும் பிளாக் மார்க்கெட்லலாம் விலை வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து வல்கனோ மூலமாக வர ஒரு ஸ்டோன்ஸு. இதுக்கு வந்து
செம வேல்யூபிள் இருக்குது. இதுக்கும் காசுலாம் அதிகமாக தான் இருக்குமா, ஆனால் அது கரெக்டாக கணிச்சு சொல்ல முடியல. எரிமலை எப்படி போகட்டும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு எரிமலையிலேருந்து வந்த ஒரு கற்களோட ஒரு வேல்யூபிள் மதிப்பு தெரியுதாங்க. இது நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது, வெளிநாட்டிலலாம் போனீங்கன்னா இதை பற்றி நீங்கள் கேள்விப்படலாம். இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா ஏன்பா இந்த விஷயம்லாம் நீங்கள் ஏற்கனவே தெரியும், ஏன்னா தான் இந்த சேனல் ஃபாலோ பண்ணுறேனே அப்படின்னு சொல்லுங்கள். தி கோல்டன் ஜூப்ளி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கற்கள் இருக்குது. இந்த கற்கள் வந்து உலகத்திலே ரொம்பவும் ஹெவியஸ்ட்டு, அதாவது குட்டியோடு நீங்கள் எடுத்து பார்த்தாலே இதில் 109 கிராம்ஸ் இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இதுக்கோட கேரட் வந்து பார்த்திங்கன்னா 545 கேரட் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் குறிப்பிட்ட மைன்ஸில் மட்டும்தாங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சம பாதுகாப்பு. தாய்லாண்டில் இருக்கிற ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸ் தாங்க இது வச்சுருப்பாங்களாம். இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பஹியா எமரால்டு. இந்த உலகத்திலே உள்ள பெரிய எமரால்டோட வெயிட் எவ்வளோன்னு தெரியுமாங்க? கிட்டத்தட்ட 840 பவுண்டு. அது மட்டும் இல்லாமல் இதோட கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 1,80,000 கேரட்டு. உலகத்திலே பெரிய எமரால்டுனா அது இது ஒரு பேர் தாங்க வாங்கியிருக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டான மைண்டில் தான் கிடச்சிருக்கு. எமரால்டு மைண்டில் கிட்டத்தட்ட 341 கிலோகிராம். இதோட ப்ரைஸ் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் விற்கிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 மில்லியன்லேருந்து 100 மில்லியன் வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து விற்றுருக்கணும் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் இதெல்லாம் யார் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசிலையும் ஒரு ஆள் வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு எமரால்டு கிட்டத்தட்ட 75 மில்லியனுக்கு ஆன்லைனில் ப்ரைஸ் போயிருக்கு. ஆனால் இதை வாங்கினவங்க யாருன்னு தெரில, ஏன்னா அவங்களோட சேஃப்டி ப்ரப்போஸுக்காக அவங்க யாரும் தெரிவிக்கலையா. ஆனால் சில திருடங்க இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோலேருந்து நீங்கள் எதாவது புதுசாக கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா பை பை, see you.